வெல்கம் பேக் டு லில்லிஸ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீம்பால் இல்லாத ஒரு பால் கடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காய்ச்சாத பால் 1 கப், கட்டி தயிர் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், வெள்ளை சக்கரை 4 ஸ்பூன், பால் பவுடர் 2 ஸ்பூன், ஃபைனலாக 1 முட்டை. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஐட்டமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் சர்க்கரை அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த மிக்ஸை ஒரு சில்வர் பவுலில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை இட்லி பாத்திரத்துக்கு மேலே இதை மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஃபைனலாக ஒரு 4 ஏலக்காவை தட்டி இது மேலே போட்டுட்டு இந்த மிக்ஸுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுடலாம். அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இப்போது இட்லி குக்கரையும் நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்துட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போது நடுபாகம் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு கத்தி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு வச்சிடலாம். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம செஞ்ச இந்த பால் கடம்பு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, சீம்பால் இல்லாத பால் கடம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. Friends, like, share, comment, subscribe and click the bell button. Bye-bye.